ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோவை உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் 8வது அதிகாரம் லூக்கா புஸ்தகம் 28 வாசிக்கிறேன். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன வேதனைப்படுத்தாதபடி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டதினால் அப்படியே சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகுகாலமாய் அவனை பிடித்திருந்தபடினால் சங்கிலியாலும் விலங்குகளால் கட்டுண்டவனாய் காவல்பட்டப்பட்டிருந்தானோ கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வாசித்த இந்த வேத பகுதியில் ஒரு மனிதனுக்கு அநேக நாளாக பிசாசு பிடியினால் அவன் பிடிக்கப்பட்டிருந்தான். பிசாசினுடைய பிடியில் பிடிக்கப்பட்டிருந்த அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பிசாசை பார்த்து இவனை விட்டு போய் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது பிசாசு அவர் எங்களை அனுப்பாதபடி என்று சொல்லுகிறார். அந்த அனுப்பாதபடினா அங்கே அநேக பன்றிகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி அனுப்புகிறானால் போய் தான் ஆக வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படி போய் தான் ஆக வேண்டும் என்றால் இந்த பன்றி கூட்டங்களுக்கு எங்களை அனுப்பும் என்று சொல்கிறார். அப்படி அந்த பன்றி கூட்டங்களுக்கு போங்கள் என்று கட்டளையிடுகிறார். இங்கே பாருங்கள், பிசாசுக்கும் தேவன் செவி கொடுக்கத்தான் செய்கிறார். ஆனால் மனிதனுக்குள் இருப்பதற்கு அவனுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆனால் பிசாசுகள் பன்றி கூட்டத்துக்கு போகும்படி எங்களுக்கு கட்டளை கொடும் என்று சொல்கிறான். அதற்கு தேவன் செவி கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிசாசுகள் உள்ளே புகரும் பொழுது அவனை அலக்களித்து அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது, அவனை வஸ்திரம் தரிக்க விடாமல் ஆக்குகிறது. ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்குள் கடந்து வரும் பொழுது அவனை அழகுள்ள மனிதனாக தேவன் மாற்றுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் நீங்கள் அழகுள்ள மனிதர்களாக மாறுகிறீர்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்தால் நீங்களோ அழகற்றவர்களாக வனாந்தரத்தில் வேதனையோடு வருத்தத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கு. அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுவுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது இயேசு நமக்கு சமாதானத்தை தருகிறார். சமாதானத்தை பூமியில் சமாதானத்தை தருவதற்கு அவருடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த கடைசி நாட்கள் இருக்கிறபடினால் சமாதானம் எங்கும் இல்லாத காலமாக இருக்கிறது. ஆகையினால நாம் உணர்ந்து கர்த்தருக்குள்ள இன்னும் அதிக ஸ்திரமாக கட்டப்படுவோமாக.